வணக்கம், இது உங்கள் YuvaTamilTech சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நம்ம எக்ஸலில் வந்து Vlookup ஃபார்முலா எப்படி வந்து ஃபார்முலா வந்து போடுறது, இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா Vlookup யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய அப்ளிகேஷனுக்கு நம்ம ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணலாம். ஒரு டேட்டா பேங்க் நிறையா டேட்டாஸ் இருந்ததுன்னா அந்த டேட்டா பர்டிகுலராக நம்ம பிக் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து Vlookup போடலாம். அது வந்து ஒரு ஷீட்லேருந்து ஷீட்டோ இல்லை ஒரு ஃபைல்லேருந்து ஃபைலோ கூட நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்ஸ்க்காக இந்த சின்னதாக ஒரு டேட்டா செட் இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ராடக்ட் நேமு, ப்ராடக்ட் ஐடி, அவைலபிள் ஸ்டாக்கு, ப்ரைஸு இப்படின்னு போட்டுட்டு சம் எக்ஸாம்பிள்ஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, கீழே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம் இருக்குது, இங்கே ப்ரைஸ் இருக்குது. ஸோ நான் இங்கே என்ன ப்ராடக்ட் நேம் கொடுக்குறேனோ அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் இங்கே வரணும். அது வந்து எது சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும்னா இந்த டேபிள் காலத்தில் இருக்கிறத வந்து சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதுக்கு வந்து இப்போ நான் பென்னுன்னு கொடுத்தேன்னா பென்னோட ப்ரைஸ் இங்கே கொண்டு வரணும். சப்போஸ் பென்னுக்கு பதிலாக நான் வந்து பென்சில்னு கொடுத்தேன்னா பென்சிலோட ப்ரைஸ் இங்கே கொண்டு வரணும். ஸோ இது மாதிரி விஷயத்துக்கு நம்ம வந்து Vlookup ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ Vlookup ஃபார்முலாவுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எந்த செல்லில் வரணுமோ ஃபார்முலா அந்த செல்லு வந்து சிக்கோல்ட் எழுதிட்டு Vlookup டைப் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு Vlookupனு வந்துடும். ஸோ லுக்கப் வேல்யூ, ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து லுக்கப் வேல்யூ எடுக்கிறோம். ஸோ நான் வந்து ப்ராடக்ட் நேமை தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு வந்து பென்னை கிளிக் பண்ணிக்கிறோம், கமா, நெக்ஸ்ட்டு டேபிள் அரே. ஸோ இந்த பென்னிலேருந்து நம்ம ப்ரைஸ் வரைக்கும் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ தான் டேபிள் அரே செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த டேட்டா வந்து பிக் பண்ண போகிறோம், ப்ரைஸ். ஸோ இதிலிருந்து 1 2 3 4 4th காலத்தை வந்து பிக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு காலம், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் வந்து பிக் பண்ண போகிறோங்க. 4, 0 அப்புறம் ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்குங்க. இப்போ வந்து பென்னோட வேல்யூ வந்து 15 rupees அப்படின்னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து எடிட் பண்ண போகிறேன். நான் வந்து புக்குன்னு டைப் பண்ணுறேன். புக்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12 rupees ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. இப்போ நான் பாக்ஸுன்னு நான் டைப் பண்ணுறேன். பாக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 24ன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. சாரி, இது வந்து நார்மலாக இப்போ வந்து இது வந்து ஒரு செட்டப் ஆஃப் ஃபார்முலா. இங்கே வந்து நான் வந்து ஒவ்வொன்றுக்கு டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து வேறு மாதிரி பண்ணுறேன்னே. இப்போ இங்கே வந்து டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணி நான் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக செலக்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அங்கே வந்து Vlookup ஃபார்முலா போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட்டா வேலிடேஷன் போயிட்டு டேட்டா வேலிடேஷன் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து லிஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு சோர்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த சோர்ஸ் வேணும். நெக்ஸ்ட் என்ட்ரு ஓகே கொடுத்துட்டோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வரும். பென்னு, பேப்பர், நீங்கள் என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து Vlookup ஃபார்முலா போடலாம். Vlookup கிளிக் பண்ணிங்கன்னா Vlookup கமா இந்த வேல்யூ அந்த வேல்யூ கமா அப்புறம் டேபிளர் செலக்ட் பண்ணிட்டு 4, 0 இப்போ நான் பண்ணிவிட்டேன், என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இப்போ பென்சில் பார்த்தீங்கன்னா பென்சிலோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15, பேப்பரோட வேல்யூ வந்து 28, 13 அப்படின்னு வந்துடுச்சு. இதுலேயே நான் இந்த ப்ரைஸுக்கு பதிலாக வந்து நான் வந்து அவைலபிள் ஸ்டாக் பார்க்கணும் அப்படின்னா இந்த அவைலபிள் ஸ்டாக்கை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4ன்னு கொடுத்துருப்போம். அந்த 4க்கு பதிலாக தேர்டு காலத்தை தான் நம்ம பிக் பண்ண போகிறோம். என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா அவைலபிள் ஸ்டாக் வந்துடும். ஸோ பென்னோட அவைலபிள் ஸ்டாக் வந்து 500. ஸோ பென்னோட அவைலபிள் ஸ்டாக் 500. இப்போ வந்து பென்சிலோட அவைலபிள் ஸ்டாக் வந்து 155 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுவே இது வந்து இந்த டேட்டாஸ் எல்லாமே நான் வந்து வேறு ஷீட்டில் இருக்குது, நான் நியூ ஷீட்டுக்கு நான் அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இதே டேட்டாவை நான் ஜஸ்ட்டு ஃபார்மேட்டுக்கு மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே இருக்குது, இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம்.
ஸோ இந்த ஷீட்டில் வந்து நான் அதே ஃபார்முலா போடணுன்னா இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ ப்ராடக்ட் நேம் வந்து டேட்டா வேலிடேஷனில் போய்ட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டேட்டா வேலிடேஷன் அளவில் வந்து லிஸ்ட்டுக்கு அப்புறம் சோர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஷீட்டுக்கு போய்ட்டு சோர்ஸு என்ட்ரு கொடுத்துட்டு ஓகே. இப்போ வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து VLOOKUP எந்த வேல்யூ கமா, நெக்ஸ்ட்டு எந்த ஷீட்டுக்கு போகணுமோ அந்த ஷீட்டுக்கு போய்ட்டு டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு கமா 4,0 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்ன செலக்ட் பண்ணோன்னா இங்கே வந்து நம்ம வந்து ப்ரைஸ் தான் போட்டோம். ஸோ அவைலபிள் ஸ்டாக்கு வந்து 3. ஸோ பென்னு செலக்ட் பண்ணால் 500, பென்சில் செலக்ட் பண்ணால் அவைலபிள் ஸ்டாக். ஸோ முன்னே வந்து இந்த ஷீட்லேயே VLOOKUP போட்டிருந்தோம். இப்போ வந்து இந்த ஷீட்டு ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. நீங்கள் ஃபார்முலா போடும்போது அந்த ஷீட்டை மாற்றி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். அவ்வளோதான், வேறு பெருசாக ஒன்றும் கிடையாது, ஈஸி தான். ஸோ இந்த VLOOKUP வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரிய வரும். இல்லைனா வந்து ஃபார்முலா வந்து எந்த பக்கம் என்ன பண்ணணுங்கிறது மறந்துடுவோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.